அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சரியாக 11/2/2025 வரை வக்ர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான். ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். 11/2/2025 பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் சஞ்சரிப்பார். 2025 மே மாதம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தை காட்டிலும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மே மாதத்திற்கு பிறகு அவர் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானத்திற்கு வருவது லாபஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாக்யாதிபதியும் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். ஆனால் அதே சமயம் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம். அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்றாலும் கர்மஸ்தானத்தை நோக்கிதான் நகர்கிறார். எனவே வக்ரம் பெற்றிருப்பதும் நல்ல சாதகமான அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கும் போது விரயஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே தற்போது கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையுங்க. திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வருமான உயர்விற்கும் நல்ல வாய்ப்பிற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார். வீண் பழிகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆதங்கங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பழைய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் தேவையற்ற சில சிரமங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே எளிதில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். தற்போது அதில் ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் வக்ரம் பெற்றாலும் நிறைவான நன்மை உண்டு. அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் வக்ர பாதிப்புகளும் நிச்சயமாக அவரை பெரிய அளவிற்கு பாதிக்காது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக தைரியம், பஞ்சமம் மற்றும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைவான வெற்றி நிச்சயம் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குருவினுடைய அமைப்பால் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப ரீதியாக குரு மட்டுமல்ல ராகு, கேது உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. விவாக வயது வந்த கடகராசி ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல மாறுதலுக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக
கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நிறைவாகவும் திருப்திகரமாகவும் உடல்நல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பயணங்களில் இனிமையும் எதிர்பாராத நட்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய உங்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சனியும் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலக இருக்கிறார். எனவே நிச்சயமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர வருவாய்க்கான நிரந்தர தொழில் ரீதிக்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தேவையற்ற பிரச்சனைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனிமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே தாமதங்கள் அகன்று தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சந்தை நிலவரம் மாறி மாறி இருந்தாலும் தங்களுக்கான இடத்தை கடகராசிக்காரர்கள் சிறப்பாக பெறுவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக தொழில்துறை அமைய போகிறது. தொழில்துறையில் உங்களது சிறு முதலீடு கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்த்தி தருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கும் சுமாட்டாக சிந்தித்து செயல்படக்கூடிய திட்டங்களில் நல்ல வெற்றி நிறைவாக கிடைக்கும். எதையும் முழு மனதுடன் திருப்திகரமாக செய்வதற்கான சூழல் நிச்சயமாக கலைத்துறையில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. வாய்ப்புகள் ஒரே சீராக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. வெளியூர் பயணங்கள், கலைத்துறை ரீதியான அலைச்சல்கள் போன்றவை இருந்தாலும் கூட அவற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து நல்ல நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சாதகமான பல சூழல் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. கட்சி பணிகளும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசியில் வல்லவந்தாலும் கூட இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை குரு அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். புதிய நிலங்கள் வாங்குதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருப்பது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு திடீர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.